போயிட்டு சார் கொடுங்க சார் சேனலு, இந்த மாதிரி வந்துட்டோம் சார், ஆரம்பிக்கணும் சார், எல்லாம் சின்ன பசங்க சார் நாங்கள்லாம், ஸோ எல்லாம் ஒரு இதாக பண்ணுறோம் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுனா, இல்லை லோக்கல் சேனல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ நான் அவனு சொன்னேன், சார் நீங்கள் லோக்கல் சேனல்னால் ஒன்று நினச்சிக்காதீங்க, இங்கே இருக்கிற லோக்கல் ஆடெல்லாம் போட்டு நாங்கள் சம்பாதிப்போம் அந்த நோக்கமாக நினச்சிடாதீங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு கமர்ஷியல் ஆடும் வராது. இதான் வந்து நான் அவன்கிட்ட பேசுனது. ஒரு கமர்ஷியல் ஆடு வராது. லோக்கல் சேனல்னால் அந்த லோக்கல் கடைங்க ஆடு வரும், அந்த பகுதி ஆடு வரும். அப்போ இவனோட ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது கட் ஆகும். இவன் வச்சுருப்பான் லோக்கல் சேனல், அப்போ இவனோட ரெவன்யூ கட் ஆகும்ல. அப்போ அவன் அந்த ஆங்கிள் அவன் நினைக்கிறான்றது எனக்கு தெரியல. அப்போ ஆனால் நான் சொல்லிட்டேன், இது லோக்கல் இது ஆடும் வராதா? ஆமாம் சார், லோக்கல் ஆடு வராது சார், ஒன்றுமே வராது. ஒன்லி ப்ரேயர் மெசேஜ் அவ்வளோதான் சார். மக்களுக்கு நல்லது செய்கிறோம் சார், மக்கள் நல்லா இருக்கணும் சார், அவனுக்கு நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுகிறான். அவனுக்கு ஏற்ற மாதிரி லோக்கல் ஆடுன்னு வந்துச்சுன்னா நிறுத்திடு. லோக்கலோட ஒன்றும் வராது, 100க்கு 100 வராது, கடை ஆடு வராது, எறது வராது. அந்த ஒரு கண்டிஷன் சொன்னோன்னா ஓகேண்ணா. ஓகே, அப்போது வருஷத்துக்கு 1 லட்சம்னா 12 லட்சம் கொடு அப்படின்றான். 12 லட்சம் கொடு, சேனல் கொடுக்கலாம். அப்படி இப்படின்னு பேசி சார் முதல்ல ஆரம்பிக்கிறோம், அதை ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு கடைசியில் 6 லட்சத்துக்கு கொண்டு வந்தேன். 6 லட்சத்துக்கு கொண்டு வந்துட்டு கையில் அந்த 3 லட்சத்தை எடுத்து டேபிளில் வச்சேன். இந்தாங்க சார், இப்போ என்கிட்ட 3 லட்சம் இருக்குது, இன்னும் 3 லட்சம் உங்களுக்கு நான் தரணும். அதுதான் 16 லட்சத்தில் 3 லட்சம் அதுக்கு போயிடுச்சு. இன்னும் 3 லட்சம் உங்களுக்கு தரணும். நான் 3 லட்சத்துக்கு நான் செக்கு தரேன், சரியா? மாதத்துக்கு ஒரு லட்சம் செக்கு தரேன். நீங்கள் அதை டெபாசிட் பண்ணுங்கள், அது கிளியர் ஆகிடும், நீங்கள் எங்கள் சேனல் கொடுங்க அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செக்கு 1 லட்சம் போட்டு கையில் கொடுத்துட்டேன். ஒரு போஸ்ட் டேட்டட் செக்கு கையில் கொடுத்துட்டு, சரி சார் எப்போ சார் ஆரம்பிக்கல? எனக்கு லோக்கல் கேபிளை பற்றி எனக்கு ஐடியாவே கிடையாது. அப்போ அவர் சொன்னார், நீ தான் காசு கொடுத்துட்டல, இன்னும் ஒரு 1 ஹவரில் நாங்கள் ஃபைபர் லே பண்ணிடுறோம், ஏன்னா பக்கத்தில் தானே இருக்கிற, சேனல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. என்ன தான் சார் வேணாம் என்கிட்ட ப்ரோக்ராமே இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 1 ஹவர்லாம் ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு. இது வந்து நவம்பர் மாதம் எண்டில் நடக்குது. உடனே அப்போ தான் எனக்கு தெரியுது, ப்ரோக்ராமே இல்லாமல் என்னடா சேனல் நடத்த போகிறோம், ஒரு ப்ரோக்ராம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதனால் சிரிச்சிட்டான், ஒன்றும் இல்லாமல் என்னப்பா நீ இந்த சேனல் நடத்த போகிற அப்படின்னு. இல்லை சார் நாங்கள் பண்ணுறோம், சரியா, டிசம்பர் 1 நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்தாச்சு. ஏன்னா இப்போ என்னென்னா, இப்போ இந்த டைமில் வந்து ஒரு மிஷன் எடுத்துக்கோங்க, ஒரு மிஷன் வச்சுக்கோங்களேன், ஆண்டு செய்த நன்மைகள். நான் இப்போ பேசும்போது ஒன்று ஒன்றா தோணுது. ஸோ நார்மலாக ப்ளே அவுட் சர்வர்னு சொல்லுவாங்க ஜாக்சன். ஸோ நீ ஒரு சிஸ்டம் எவ்வளோ நேரம் ஆனில் வச்சுருக்கலாம்? சும்மா உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு 12லேருந்து 14 மணி நேரம். 14 மணி நேரம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும், ஹீட் ஆகிடும், சரியா? இப்போது சேனல் நடத்துகிறவங்களுக்கு வந்து என்னென்னா 12 மணி நேரம் 13 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆமாம், அது கண்டினியூஷன் ப்ராசஸ். 24 மணி நேரமும் சேனல் ஓடணும், சரியா? அப்போது நார்மல் சிஸ்டம் வந்து இதுக்கு செட் ஆகாது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? புரியுதுங்க. அதுக்கு ப்ளே அவுட் சர்வர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளே அவுட் சர்வர் வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் 10 லட்சம் ரூபாய். அப்பா, நான் லேண்ட் விற்றது 16 லட்சம், இதில் 3 லட்சம் இங்கே போயிடுச்சு. 3 லட்சம், இன்னும் 13 லட்சம், இன்னும் 3 லட்சம் கொடுக்குறோம். 13 லட்சம் எக்யூப்மெண்ட்டில் போட்டாச்சு. இப்போ அந்த 13 லட்சத்தில் நான் 10 லட்சம் இதுக்கு போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் வேறு எதுவும் வாங்கியிருக்க முடியாது. அப்போது அந்த டைமில் நான் கையை கட்டிக்கிற மாதிரி இருந்தது. என்கிட்ட எவ்வளோ அந்த சிஸ்டம் போட முடியும்னா 50,000 80,000 தான் போட முடியும். ஆமாம், என் கணக்கு. ஆமாம். ஆனால் 50,000 80,000 போடுறதுக்கு அங்கே வந்து டெக்னிக்கலாக ஒரு பர்சன் இருக்கிறார். அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன், கேட்டுட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ப்ளே அவுட் சர்வர் பண்ணணும், 24 மணி நேரம் ஓடணும், எவ்வளோ நான் ஆகணும்? 5 லட்ச ரூபா எடுத்துருவா, போர்ட்டல் அசம்பிள் பண்ணிடலாம். ஆனால் 5 லட்சம்லாம் கிடையாதுண்ணே, எவ்வளோ தான் இருக்குது, 50,000 60,000 70,000 தானே இருக்குது. என்ன ஜேம்ஸ் சொல்கிற நீ, அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஆனால் எப்படியோ அதை வச்சு பண்ணுங்கண்ணே, வேறு வழி இல்லைண்ணே எனக்கு இப்போ அப்படின்னு சொல்லி சாதா P4 சாதா சிஸ்டம், அதில் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு 3,500 ரூபா கிராஃபிக்ஸ் கார்டை போட்டு, சரியா, ரெடி பண்ணோம் ப்ளே அவுட் சர்வர். அப்போ பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாரு, ஜேம்ஸ் 24 மணி நேரம் நீ ஆஃப் பண்ணாமல் ஓட்டினீன்னா 6 மாதம் இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும், 7வது மாதம் போயிடும். 6 மாதத்துக்குள்ளார நீ எப்படியாவது 5 லட்சமோ 10 லட்சமோ ரெடி பண்ணிவிடு, அப்போ தான் நீ இது பண்ண முடியும், இல்லைன்னா மம்பளை மாட்டிக்குவேன். சரி ஓகே நான் பார்த்துக்கலாண்ணே
அப்படி சொல்லிட்டு எடுக்கும்போது ஆண்டவரே இது 6 மாதம் தான் சொல்கிறான், நீ பார்த்துக்கோங்க உங்கள் வேலை எடுத்துன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அந்த ஒரு இது. ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், 6 மாதம் ஓடுன்னு சொன்ன அந்த சிஸ்டமு 24 மணி நேரமும் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஓடிச்சு. ப்ரைஸுலோடண்ணா 7 இயர்ஸ். ஒரு சேனல் வந்து உருவாகி நம்ம கண்ணில் பார்த்துடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸு ஒரு அடித்தளத்துலேருந்து உண்டாங்க. ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க இவர் வந்து 10 லட்ச ரூபா சர்வர் வச்சு பண்ணுறாரு போலன்னு. அது 50,000 ரூபா மிஷின். அது தெய்வம் கூட இருக்கிறாரு. 50,000 மிஷின் வச்சுக்கிட்டு நீ சேனலில் ஃப்ளிப் பண்ணும்போது மற்ற சேனலில் என்ன இருக்கும் குவாலிட்டி, அதே குவாலிட்டி தான் என் குவாலிட்டியும். யாருக்குமே தெரியாது இது வந்து 50,000 மிஷின்னு. இல்லை நானே நினச்சதுண்டுன்னா, நான் ஆரம்ப காலத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு எட்டாத ஒரு சிந்தனை, ஒரு ஒரு மீடியாங்கிறது. அப்போ நீங்கள் வரும்போது வந்து பயங்கர சப்போர்ட் இருந்திருக்கும் பின்னாடியிலேருந்து, உங்கள் சகோதரர், ஒரு ஃபேமிலி பண்ணுப்பா நான் தரேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ ஒரு விஷயம் கேட்கும் போதும் மோட்டிவேஷ்னலாக இருக்குதுண்ணா. ஆண்டவர் எப்படி சந்திக்குவார், ஒரு அழைத்துட்டாருன்னா அவர் நடத்துகிற விதம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே அந்த விசுவாசம், அதை நமக்கு ஆண்டவருக்குன்னு முன்னே எடுத்து வைக்கணும். அது சொல்லுவாங்க இல்லையாண்ணா, விதைக்கிறவனால் இல்லை, நீர் பாய்ச்சிக்கிறவனால, விளைவிக்கிறவனால எல்லாம் ஆகும்னு. உங்கள் வாழ்க்கையில் அது அப்படியே தெளிவாக அழகாக தெரியுதுண்ணா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுண்ணா. கண்டினியூண்ணா. ஸோ அந்த இதுதான். இப்போ கேபிள் ஆப்ரேட்டரை சொல்லிட்டேன் எனக்கு 1 வாரம் டைம் தாங்கன்னு. இப்போ எனக்கு யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அப்போ தான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்களுக்கு கால் பண்ணேன். கால் பண்ணிட்டு, அங்கிள் இதை மாதிரி வந்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு உடனே தான், வாப்பா ஆஃபீஸ்க்கு வா, சென்னையில் தான் இருக்கிறவான்னு. அப்போ என் தரிசனத்தெல்லாம் சொன்னேன். அவர் சொன்ன ஒரு நல்ல ஒரு அட்வைஸ், ஜேம்ஸ் ஒருத்தனும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். அவருக்கு அனுபவம் அது. அவர் சொன்ன எனக்கு நல்ல அட்வைஸ், இவன் சப்போர்ட் பண்ணுவான் அவன் சப்போர்ட் பண்ணுவான்னு யாரையும் பார்க்காத, கர்த்தரையே பார். ஆமென். வேறு யாரும் பார்க்காத. நான் உனக்கு என்ன செய்யணுமோ என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுனால பண்ணலாம். ஏன்னா நான் முன்னாடி இருந்த ஸ்தாபனத்தில் நானும் அவரும் சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணுவோம். நாங்கள் 2 பேர் சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணுவோம். அந்த மாதிரி வேணால் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த 1 வாரத்தில் கிட்டத்தட்ட 5 ப்ரோக்ராம் அவரை வச்சு வீட்டில் ஏசி இல்லை ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக வேர்க்குது. ஆனாலும் அந்த தகப்பன் உண்மையாலுமே நான் சொல்கிறேன், அதெல்லாம் யோசிக்காமல் எனக்காக ஃபஸ்ட்டு கை கொடுத்தது அவர் தான் ப்ரோக்ராமில். இந்த ஊழிய பாதை என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம் மத்தியில் அங்கிள் இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் ஒரு கரங்களை தட்டி வரவேற்போம். அங்கிளை உண்மையாக கரங்களை தட்டுவோமா? ஆமென். வெல்கம். இந்த நாளில் நம்ம ஸ்டுடியோவில் அங்கிள் வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் நீங்கள் இப்போ வீட்டிலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். ஆமென். இன்றைக்கும் நிகழ்ச்சி நீங்கள் வந்து ஒரு வர்ஷிப் ஆராதனையோடு நம்ம ஆரம்பிப்போம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, அன்பு கூறுகிறேன்னு சொல்லுவோமா? God wants that we love him more than anything else. அதனால் எபினேசரே இதுவரை உதவி செய்தீரே என்று சொல்லி அவரை உயர்த்துவோமா? எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஸோ ப்ரோக்ராம் பண்ண வர்ஷிப் ப்ரோக்ராம் 1 hour வர்ஷிப். ஸோ நானும் அவரும் சேர்ந்து பண்ணுவோம். நாங்கள் 2 பேர் தான் நிற்போம். ஸோ அவர் பண்ணுவார், நானும் சேர்ந்து அவர் கூட சேர்ந்து பாடுவேன், அவர் கூட நிற்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அதுக்கு அடுத்தது என் டெஸ்டிமனி இப்போ சொல்லிவிட்டு 1/2 மணி நேரம் அந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் தான் 1/2 மணி நேரம் என் ப்ரோக்ராமு, 1 மணி நேரம் அங்கிளும் நானும் சேர்ந்து பண்ணுற ப்ரோக்ராமு, அதுக்கப்புறம் பாட்டு. இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு டே நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதுல இருந்துச்சு. ஸோ மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்.
நான் அடிக்கடி நினைக்குவேன், அண்ணா வந்து நீங்கள் பாட்டு வந்து ரொம்ப நேசிக்கும், ஒரு காஸ்பல் சாங்ஸ் எல்லாம். ஸோ அது அடிக்கடி ஏன் அண்ணன் வந்து இவ்வளோ நேசிக்கிறாரு ஆண்டவருடைய பாட்டு அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஒரு பெரிய ரீசனும் இருக்குது பின்னாடி. அங்கிள் பெர்க்மன் அங்கிள் அவங்க இன்றைக்கும் அண்ணா நிறைய பாடல்கள் வரதுண்டு. ஆனால் அங்கிளுடைய பாட்டை கேட்கும் போது ஒரு வேதத்தை படித்ததுக்கு சமமானது. அவர் உங்கள் கூட இருந்து இந்த 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 நம்ம சால்வேஷன் டிவியோட முதல் விதையாக இருந்திருக்கிறாருன்னும் போது அது ஆப்வியஸ்லி அது ஒரு பெரிய சந்தோஷம். அது வந்து பயங்கரமான சப்போர்ட்டுப்பா. அது வந்து பயங்கரமான சப்போர்ட். ஏன் நான் சொல்கிறேன்னா, என் சொந்தக்காரங்கள்லேயே வர்ஷிப் லீடர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் கால் பண்ணி ப்ரோக்ராம் கொடுங்கப்பா அப்படின்னா, லோக்கலுக்கெலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா, லோக்கலுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் பாருங்க. ஆனால் ஒரு தேவ மனுஷன் நல்ல பாப்புலரான ஒரு மனுஷன் என் பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு நின்று, ஜேம்ஸ் நான் இருக்கிறேன், வா நான் பண்ணுறேன், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படி சொல்லி இது வரைக்கும் எதுவுமே எதிர்பார்க்க எனக்கு தெரிஞ்சு ஒரு காணிக்கை நான் கொடுக்கல. அவரும் ஒரு காணிக்கை என்கிட்ட கேட்கல. இப்போ எனக்கு நீங்கள் மாதிரி சீரியஸாப்பா. ஏன்னா அவர் வந்து ப்ரோக்ராம் சப்போர்ட் அந்த காலகட்டத்தில். ஸோ அதை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அந்த இதில் வந்து ஒரு பாட்டு, அந்த சோத்திரம் இயேசுநாதா இருக்குல்ல, இத்தனை மகத்துவம் உள்ள பதவி. ஸோ அந்த வரிகள் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டே நான் பாடினது. ஸோ நீ சொன்ன மாதிரி பாட்டில் வந்து எனக்கு வந்து பழைய பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபியூ லைன்ஸ் என்ன உங்கள் ஃபியூ லைன்ஸா? சரி, ஃபியூ லைன்ஸ் பாடலாம். சரி, ஓகே. சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா, சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா, சோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் தீரும் நாமத்தின் ஆதரவு, சோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் தீரும் நாமத்தின் ஆதரவு, இத்தனை மகத்துவமுள்ள பதவி கொடுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவி கொடுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஏப்பா இல்லாதவனா எத்தனை அருமையான வரிகள் அண்ணா. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கிளுடைய வரிகள் இது அங்கிள் வரிகள் இல்லை, இது வந்து பழைய பாட்டல். இல்லை அண்ணா, நான் வந்து சொல்ல வந்து அங்கிளுடைய வரிகள் என் வாழ்க்கையில் வந்து எஜமானனே பாட்டு, இப்போ எஜமானனே பாட்டு முதல்ல நான் ரட்சிக்கப்பட்டு அங்கிளுடைய அந்த பாடலை கேட்டு தான் நான் ரட்சிக்கவே பட்டேன். பாடப்போ ஒரு ஸ்டான்ஸ் நான் பாருங்க. அது உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கின்றேன், நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கின்றேன், பலியாகி என்னை மீட்டீரே, நீர் பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே எஜமானனே என்னேசு ராஜனே. இன்னைக்கு பாடும்போது கூட
எனக்கு அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் அங்கிளுடைய பாட்டு கேட்டு வளர்ந்த பிள்ளை நான். அது மூலிமா ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கி உண்மையிலேயே அந்த பாட்டு நீங்கள் பாடும்போது எனக்கு உண்டான உணர்வுகளை நான் மறுபடியும் உங்ககிட்ட இருந்து அது கிடைச்சதுன்னா கர்த்தருக்கு எல்லா கனமும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இதுதான். எத்தனை மகத்துவமுள்ள பதவி இப்புழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாதயவு. அந்த அவர் தயவுலன்னா கிடைக்காதுல்லப்பா, யாருக்கு கிடைக்கும்? உண்மையாக சொல்கிறேனே, எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஊழியக்காரருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை ஒரு சேனல் ஆண்டவர் என் கையில் கொடுத்தாருன்னா அது உண்மையாலுமே அது பெரிய கிருபை. அது பெரிய கிருபை. ஸோ அந்த டே 1ல் 1.5 மணி நேரம் தான் நான் சொன்ன, ஒரு அரை மணி நேரம் அதில் நான் இந்த பாட்டு பாடுவேன். நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு வீட்டில் இருந்து ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தோம். 3500 ரூபா வாடகை. 3500 ஆமாம், 3500 நினைக்கிறேன். ஸோ 3500 வாடகை. ஸோ கர்த்தர் ஆரம்பிக்க உதவி செய்தார். ஆனால் ஜனங்களை ஆண்டத்தோட ஆரம்பித்தார். ஸோ வெள்ளூர் மாவட்டத்தில் எனக்கு சால்வேஷன் யாருமே மறக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பெரிய அசைவு, இன்னொன்று பெரிய நிறைய பேர் வந்து ரட்சிப்புகள் நடத்தினார் ஆண்டவர். அதில் வந்து கிருபானந்த வாரியார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், தெரியுமா? இறந்துட்டார். அவர் வந்து என்னென்னா அந்த ரொம்ப ஜோவியலாக பேசுவார், இந்து மத கொள்கையை ரொம்ப ஜோவியலாக பேசுவார். அவங்களுடைய பேத்தி வந்து நம்முடைய சேனல் மூலமாக ரசிக்கப்பட்டாங்க. சரி, அவங்களோட பேத்தி. சரியா, இது வந்து பெரிய சாட்சி, பெரிய சாட்சி. அடுத்தது ஒரு பெரிய மார்வாடி குடும்பம். சரி, அவங்க வீட்டுக்குள்ளார வந்து சேனலுக்கு போக முடியாது. ஸோ குடும்பத்தில் பயங்கரமான அந்த வீட்டில் பயங்கரமான போராட்டம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார பயங்கரமான சண்டை. அப்போ அந்த வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு எப்படி வந்து நாகம்மானுக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து வழி நடத்தினாலும் அதே போல் அந்த பெண் வந்து அந்த எஜமாட்டியை பார்த்து, அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்கள் டிவியில் வந்து ஒரு சேனல் வரும், சால்வேஷன் டிவின்னு வரும், அதை பாருங்கள், அதில் ஜோம் பண்ணுவாங்க, நீங்களும் சேர்த்து ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் மாற்றுவார். ஸோ அந்த அம்மா கதவை மூடிட்டு அப்பா சேனலை பார்ப்பாங்க. ஸோ பார்த்துட்டு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணாங்க, தம்பி உன் சேனல் ஒன்று தான் எனக்கு ரொம்ப ஆறுதல். ஸோ இயேசுவை நான் அறிந்துக்கிட்டேன். ஸோ எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனால் நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் உன் சேனல் அப்படின்னு. ஸோ ஆண்டவர் வந்து அதில் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஸோ சாதா ஆரம்பம் தான், அற்பம் தான், பயங்கர அற்பம் தான். இன்னைக்கு உலகத்தின் மூலை முட்டுக்கெல்லாம் வந்து பறைசாற்றுகிற கருவியாக அதே மாதிரி நிறைய ஹீலிங் நடந்துச்சு. நிறைய ஹீலிங் வந்து ஆண்டவர் நடத்தினார். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை ஃபஸ்ட்டு மீட்டிங் நடத்துகிறோம். ஸோ இப்போ சால்வேஷன் டிவியோட ஃபஸ்ட்டு மீட்டிங் வெள்ளூர் மாவட்டத்தில் இந்த ஊரிஸ் காலேஜில் தான் நடத்துகிறோம். அந்த ஹாலில் நடத்துகிறோம். நடத்தி முடித்த உடனே ஒரு அம்மா அங்கே நின்றுந்தாங்க. வலுக்கட்டாயமாக சொல்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக சிஎம்சி இப்போ வரணும் அப்படின்னு. நீங்கள் வந்து என் தம்பிக்காக ஜோம் பண்ணுங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கான், விஷத்தை குடிச்சிட்டான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சூசைட் அட்டெம்ப்ட். ஸோ எல்லோரும் கைவிட்டாங்க, இப்போ அவனுக்காக வந்து ஜோம் பண்ணுங்க. நான் சொல்கிறேம்மா, இந்த நைட் எனக்கு தெரிஞ்சு 11 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். நைட் எப்படிம்மா விடுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க? இல்லை, நான் வாங்கிக்கிறேன், பர்மிஷன் வாங்கிடுறேன், வாங்க. சரின்னு சொல்லிட்டு நேராக போனேன். நேராக போனால் ஃபுல்லாக டியூப்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை, இவனெல்லாம் எப்படி ஆண்டவர் உயிரோடு எழுப்ப முடியுமா, ஜீவன் தான் வருமா அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜோம் பண்ணு. ஸோ விசுவாசத்தோடு ஜோம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த மனுஷன் எப்படியாவது உயிரோடு கொண்டு வந்துடுங்க அப்படின்னு. கர்த்தரோட கிருபைனால இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்டிமனின்னு பார்த்தீங்கன்னா, ஊழியம் ஆரம்பித்து 1 month கூட ஆகலை, ஒரு குடும்பத்தார் வந்தாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பிள்ளைகள். எனக்கு கால் வந்துச்சு. ஸோ அப்போ டெய்லி வந்து நான் சென்னையிலேருந்து ராணிப்பேட்டைக்கு வருவேன். டெய்லி வருவேன், வந்துட்டு ஈவினிங் போவேன். ஸோ இதான் என்னுடைய டெய்லி ஷெடியூல். அப்போ எனக்கு கால் வந்துச்சு, உங்களை பார்க்குறது ஒரு விசிட்டர் வந்திருக்காங்க. பெரிய சந்தோஷம் பா, அதுவும் ஊழியம் செஞ்சு ஃபஸ்ட்டு விசிட்டர் வராங்கன்னா பெரிய சந்தோஷம். சந்தோஷத்தோடு வந்தேன். வந்து அவங்கள பார்த்தேன். என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னா, ஹஸ்பண்ட் 2 பேரும் அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்க எனக்கு ஒன்றும் புரியல ஃபஸ்ட்டு. அப்போ கடைசியாக அந்த மனுஷன் தன்னுடைய ரிப்போர்ட்டை காமிச்சார். பிரதர், எனக்கு ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ஒரு 3 மாதம் தான் உயிரோடு இருப்பேன்னு சொல்கிறாங்க, பாடியில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவிட்டுருக்கு அப்படின்னு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு.
ஏன்னா என்னுடைய அறிவுக்கு ஹெச்ஐவிக்கு மருந்து கிடையாது, ஹெச்ஐவி குணப்படுத்த முடியாது. இப்போ இந்த மனுஷன் வந்து அழுதுட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, இவர் இறந்துட்டாருன்னா 2 பேருக்கு விஷத்தை வச்சு நான் பிள்ளைங்களையும் சாகச்சு நானும் செத்துருவேன். அந்த அம்மா இன்னாண்டவரை போய் ஃபஸ்ட்டு ஒருத்த வெஸ்ட்டு வந்துடுறான், இந்த மாதிரி இக்கட்டில் நான் விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் அப்படியே ஓடுது. அப்போ நான் ஆண்டோட கேட்குறேன், என்ன போய் சொல்லி ஜோம் பண்ணுறது? ஆண்டவர் சுகம் தருவான்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டா நடக்காது. இப்போ நடக்காது, அதுக்கு மருந்து இல்லை. எனக்கும் விசுவாசம் இல்லை. இப்போ ஹெச்ஐவி வந்து முன்னாடி வந்து நின்று ஹெச்ஐவி சுகமாக்குங்கன்னு சொன்னால் நான் என்ன சொல்லி போய் சொல்லி ஜோம் பண்ணுறது? இதான் ஆண்டர். நான் அவர் பேசிட்டே இருக்கிறாரு, நான் என் மைண்டில் ஓடுது. அப்போ ஆண்டர் வந்து ஒரு வேர்டை என் மைண்டில் வைக்கிறாரு, என்னன்னா, நான் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்குறேன். வசனம் தான் இருக்குது, சகல எல்லாம். அது ஹெச்ஐவியாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், ஏதோ கொரோனா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சகல். அந்த ஒரு வேர்டு தான், அந்த வேர்டை தான் ஆண்டர் எனக்கு உணர்த்தினார், சகல. அப்போ நான் சொன்னேன், பிரதர் இந்த வேர்டு கிடச்ச உடனே ஐ ஃபீல் ஓகே. அப்போ ஆண்டர் ஏதோ திட்டம் வச்சுட்டாரு. நான் சொன்னேன், உள்ளாரப்போ குடும்பம் போங்க, ஆண்டு சமத்தில் மன்னிப்பு கேளுங்க, ஜோம் பண்ணுங்க, வாங்க. இப்போ உள்ளார போய் அந்த ஒரு 2 பெட்ரூமில் 1 பெட்ரூம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். 1 பெட்ரூம் நாங்கள் படுக்கிறது, ஸ்டாஃப்லாம் படுக்கிறது. அதில் போய் உட்காந்து எல்லாம் அவங்க 3 எல்லோரும் ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணிட்டு வந்தாங்க. வந்த உடனே சொன்னேன், உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கு ஹெச்ஐவி ஆண்டவர் சுகமாக்கிட்டார். ஏன் சுகமாக்கிட்டேன்னா சகல வியாதிகளையும் சுகமாக்கிட்டான்னு சொல்கிறார். சகலன்றதுல ஹெச்ஐவி வந்துருச்சு, அதெல்லாம் கவலைப்படாத, நீ நல்லா இருப்ப. ஐயா என்னையா சொல்கிறீங்க? உண்மையாக நல்லா இருப்ப, நீ 3 மாதத்துல மறிக்க மாட்டேன், உனக்கு ஹெச்ஐவியே இல்லை. ஐயா ரிப்போர்ட்டியா? ரிப்போர்ட்லாம் இருக்கட்டும், விடு, என்கிட்ட அந்த இது இருக்குது, ரிப்போர்ட் இருக்குது, ரிப்போர்ட்லாம் விடு. ஆண்டவர் வந்து உனக்கு சுகமாக்கிட்டார், கவலைப்படாத. டெய்லி சொல்லு, என் சேத்துல ஓடுற ரத்தம் இயேசுவின் ரத்தம் சொல்லு. எனக்கு ஒன்றும் இல்லை, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் என் உடலில் பண்ணுது. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ண உனக்காக நான் ஜோம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணியாச்சு. ஜோம் பண்ணி முடிச்சுட்டு அனுப்பிச்சாச்சு. ஸோ டெய்லி ஜோம் பண்ணுவேன், டெய்லி கால் பண்ணுவேன், டெய்லி ஜோம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு மாதம் ஜனவரி மாதம் 2008 ரிசல்ட் வருது. இன்னும் பரவிருச்சுன்னு கால் பண்ணுறாரு ஈரோட்டிலேருந்து. பாஸ்டர் பிரதர் பரவிச்சுன்றாங்க, கவலைப்படாத, உனக்கு சரியாயிடுச்சு, சரியாயிடுச்சுன்னு சொல்லு, பரவிச்சுன்னு சொல்ல, சரியாயிடுச்சுன்னு சொல்லு. அடுத்த மாதம் செக் பண்ணுறாங்க, அது அப்படியே ஸ்டேபிளாக நிற்குது, இன்னும் பரவலை, அப்படியே தான் இருக்குது. பிரதர் அப்படியே நிற்குதுன்னு சொல்கிறாங்க. ஓப்பா ஒன்றுமே இல்லைப்பா, நீ எதுக்கு அதை பற்றி பேசிட்டு கிடக்குற? ஒன்றும் இல்லை, நான் தான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன், நீ எதுக்கு அதை பற்றி இருக்குதுங்க? 3ஆவது மாதம் டெஸ்ட்டு நில், 0ன்னு வந்துருச்சு. எவ்வளோ பெரிய. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த சின்ன பிள்ளைங்களாம் இன்றைக்கி வந்து காலேஜ் படிச்சுட்டு கிடக்குதுங்க. சரியா? மகத்தான தேவன், மகத்தான தேவன். நீங்கள் அந்த வசனம் சொல்லி தான் ஒரு தடவை நான் மெசேஜில் கேட்டேன்னா, மத்தேயு 15:30, அங்கே குருடர்கள், செவிடர்கள், சகல வித வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து ஆண்டவர் பாதத்தில் அறிய வச்சாங்க. அத்தனை பேரையும் ஆண்டவர் சுகமாக்கினாருன்னு சொல்லி அந்த வசனம். நான் ஒரு தடவை தற்செயலாக சர்ச்சில் வந்து உட்காரும் போது நீங்கள் இயேசுவின் பாதம் என்ற தலைப்பில் பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த வசனம் என்னை தொட்டது. இன்றைக்கி பாருங்கள், அது ஒரு சாட்சியாக கேட்க, மகத்தான தேவன் தான். கண்டிப்பாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணால் பார்த்த 3 பேரை ஆண்டவர் வந்து ஹெச்ஐவிலேருந்து சுகமாக்கினார். ஸோ அதில் நர்மதான்னு ஒருத்தவங்க, குணசேகரன் ஒருத்தர், சென்னையில் எஸ்ஆர்எம்மில் வேலை செஞ்சவர். ஸோ அதெல்லாம் பேர் வர நாட்களில் சொல்லலாம், ஒன்றும் இல்லை. சரியா? வர நாட்டில் அவங்களோட சாட்சி. இப்போ இங்கே வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, கேன்சரில், ஹெச்ஐவியில், லெப்ரசி, பல வியாதியஸ்தர்கள். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தால் இந்த சாட்சியின் மூலமாக தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு அண்ணன் சாட்சி மூலிமா, அவர் சொன்ன சாட்சியின் மூலமாக ஒருவேளை நீங்கள் உடஞ்சி போயிருந்தீங்க, இந்த வியாதியில் சுகம் இல்லை அப்படின்னு நினச்சா, தேவன் நிச்சயமாக உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், கண்டிப்பாக சுகத்தை கொடுப்பார். ஆமென். அதனால் இந்த மாதிரி கத்த தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாரு, நம்மளும் தொடர்ந்து பேசுவோம். சரியா? ஆமென். இன்னும் அந்த நர்மதா சாட்சி சொல்கிறேன், அப்புறமா அந்த குணசேகரன் அவரோட சாட்சி ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ஸோ அதுக்கப்புறம் நிறையா நடக்கிறத நம்ம பேசுவோம். சூப்பர். சரியா? அண்ணா, God bless you. தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. பிரைஸ் தி லார்ட்.